ஆடிப்பூரம்னாவே அம்பாள். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாளை நாம் ஆடிப்பூர நாளாக கொண்டாடுவோம். அம்மன் பூமியில பராசக்தியா அவதரித்த நாளாகவும், ஆண்டாள் நாச்சியார் அம்மன், அதாவது சூடி கொடுத்த சுடற்படி ஆண்டாள் அவர்கள் அவதரித்த நாளாகவும் இந்த திரு ஆடிப்பூரத்தை கொண்டாடுறாங்க. அந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துக்கு ஏன் அவ்வளவு ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் எந்த ராசியில போறாரோ அந்த ராசிக்கு உண்டான மாதம் தான் ஆடி மாதம். கடக ராசியில பயணிக்கிறாரு சூரிய பகவான். கடகம் சொல்றது காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு. 4ஆம் வீடுன்னு சொல்றது தாயை குறிக்கக்கூடியது. ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் ஆண்டாள் தெய்வத்தன்னையை அடையிறான். அந்த ஆண்டாளோட தெய்வ நிலையை அடையிறதுனால்தான் ஆண்டாளுக்கும் வழி பண்ணுவாங்க. அதனால அம்பாளுக்கு வழி பண்ணுற மாதிரியா ஆண்டாளுக்கு வழி பண்ணி செயல் பண்ணுறது தான் இந்த ஆடிப்பூரத்தோட முதன்மையான நாள். பார்வதி தேவியார், உமாதேவியார் அவதரித்த நாளாகவும் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அந்த ஆண்டாள் நாச்சியார் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்துல அவதரிக்கிறாங்க. அந்த நாளை தான் நம்ம ஆடிப்பூர திருநாளா கொண்டாடுறோம். அம்மனுக்கு பெண்ணா அலங்காரப்படுத்தி வளைகாப்பு நடத்தி ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய இந்த ஆடிப்பூரம்ன்றது பெரிய விசேஷமான நாளாகும். பூக்களால் அலங்காரம் செய்வது, அதே மாதிரி வளையல் மாற்றிக்கொள்வது, சீமந்தம் வைப்பது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி பொருட்களை, அதாவது பார்த்தீங்கன்னா முகம் பார்க்குறோம் கண்ணாடி, இதெல்லாம் ஏன் தானமாக கொடுக்குறாங்க. கடகத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் பார்த்தீங்கன்னா தாய் காரகன் ஆவார். ஒரு புது காரியங்கள், வீடு கட்டுதல், இல்லை வழி பண்ணுறது, இல்லைன்னா புது தொழில் ஆரம்பிக்கிறது ஆடி மாதம் செய்யக்கூடாது. பட் ஆடிப்பூரத்தில் நம்ம செய்யலாம். கண்ணாடி வளையலை அம்பாளுக்கு சாத்தி வளையக்காப்பு எப்படி செய்வாங்களோ ஒரு பெண்ணுக்கு, அதே மாதிரியே கடவுளுக்கு வளையக்காப்பு செஞ்சு ஆடிப்பூரத்தன்று அம்மனை அலங்காரப்படுத்தி கண்ணாடி வளையல்கள், மஞ்சள், பச்சை, சிவப்பு நிற வளையல்கள் அணிஞ்சு வளைகாப்பு நடத்தி, அந்த வளைகாப்பு நடந்த வளையலை வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. சரணாகரி தத்துவம் ஆகட்டும், பக்தி ஆகட்டும், இதில் ஒரு உச்சநிலை அப்படி இருந்துச்சுன்னா அந்த உச்சநிலையை கடந்த நிலையை தொட்டவது பெண்ணாக இருந்து சாதித்தவர் யாரு? ஆண்டாள் தாயார். சைவம் மற்றும் வைணவம் ஆலயங்களில் மிக சிறப்பாக வழிபாடுகள் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. அம்பாள் உருவானது பூரத்தில் உருவாகிறாங்க. பூர நட்சத்திரத்தில் குழந்தை இல்லாம நெடுநாட்களா இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த கோயில்ல போய் அந்த வழிபாட்டு முறைகளை அவங்க கேட்டு அதை பின்பற்றி அந்த வளையக்காப்பு அவங்களே பண்ணிக்குவாங்க. நம்ம கேட்கிற அந்த வரம் கண்டிப்பா கிடைக்கும். அம்மனுடைய லலிதா சகஸ்வர நாம அந்த பாடலையும் நம்ம கேட்கறதும் பாடணும் ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாள் இவங்க பிறக்கும் போதே ஒரே ஒரு லட்சியம்தான், இறைவனை இரண்டரை கலக்கணும். அதுதான் அவங்களோட காதல், அதுதான் அவங்களோட லட்சியம். முதல்ல அவங்க பூ கட்டி போட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி போயிட்டு அதை தானே சூடி, அதனால தான் ஆண்டாள் தாயாருக்கு சூடி தந்த சுடற்கொடியாள் அப்படின்ற பேரே வந்துச்சுங்க. அப்போ அந்த மாலையை போட்டு அழகு பார்ப்பாங்களாம். ஓ, இது பெருமாளுக்கு போட்டால் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து ரசித்து பக்தியுடன் சிரத்தையுடன் அந்த பூவை கட்டி மக்களை காக்க உமாதேவி சக்தியாக அவதரித்த திருநாளாகும். காய்கறிகள் வழிகள் வச்சு செயல் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதம் பெறுறதுக்கும் பெண்களுக்கே ஒரு விசேஷமான ஒரு நாளுன்னு தான் அதை நம்ம ஆடிப்பூர திருநாளை நம்ம சொல்றோம். சுக்கிர பகவானுடைய அந்த வசதியான வாழ்க்கையும் நல்ல ஒரு சுமங்கலியா வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த நாள் அன்னைக்கு அம்மனை வழிபாடு பண்ணும்போது நம்மளோட அதனுடைய அனுகிரகம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் உண்டு. பூர நட்சத்திரம் அன்று குண்டு மல்லிப்பூவை சரமாக கட்டி அதை ஒரு ஆண்டாள் தாயார் கோயில்லையோ, சரி ஆண்டாள் தாயார் கோயில் எங்கள் ஊரில் இல்லைங்க, ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு அந்த பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு செய்வது. ஸ்ரீவெளிபுத்தூர் பூமாதேவி ஸ்ரீ ஆண்டாளாக அவதரித்த திருநாளாகும். நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய ஹோமங்கள், நிறைய வழிகள் பண்ணுவாங்க எல்லா கோயிலும். ஆடிப்பூரத்தன்னைக்கு செயல்படுறது ரொம்ப நல்லது. பெண்கள் எதிர்நோக்கிட்டு இருப்பாங்க. அந்த 12 மாதங்கள்ல ஆடி மாதம் வருவது ஆடி வெள்ளி மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. எல்லா பெண்களும் எந்த வகையிலையாவது ரொம்ப ஏழ்மையா இருந்தா கூட கண்ணாடி வளையல் அணிகிறது ரொம்ப ஒரு விசேஷமான தன்மை, நல்ல ஒரு மங்கள பொருளாகவும் சுமங்கலியா வாழ வைக்கக்கூடிய தன்மையும் அந்த கண்ணாடி வளையலுக்கு உண்டு. இந்த நாச்சியார் திருமொழின்றது என்ன அப்படின்னா 143 143 வந்துடுச்சுங்களா. இந்த 143 பாசுரங்களுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லவ் லெட்டர். யாருக்கு எழுதுறாங்க? ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு போடுற லவ் லெட்டர். நீங்கள் அம்மனுக்கு உங்களால் முடிந்த அளவு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த ஆடிப்பூரத்தை எவ்வளோ வணங்குறமோ அவ்வளோ நல்லது. அது இல்லாமல்
நமக்கு அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு புது வழியான செயல்கள் நம்ம செய்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அம்மனுக்கு வந்து சந்தன காப்பு, குங்கும காப்பு, மஞ்சள் காப்பு, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. மன நிம்மதியும் மன சந்தோஷமான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடிப்பூரத்தன்று வரக்கூடிய ஆண்டாள் பிறந்த நாளான இந்த ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமானது. மல்லிப்பூவால் ஒரு மாலை கட்டணும். இது என்னைக்கு கட்டணும்? பூர நட்சத்திரம் அன்று கட்டணும். எங்கே கட்டணும்? ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு யார் ஒருவர், அதாவது திருமண தடையாக இருக்குது, குழந்தை பேர், அப்போ ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க, கணவன் மனைக்குள்ளே ஒரு பிணக்கு இருக்குது, அந்த பிணக்கு சரியாக போகணும், கண்ணாடி பொருட்களை, கண்ணாடி வளையலை வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுத்தல். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். எம்பிரானுக்கோ அல்லது பிராட்டிக்கோ இனிப்பு. ஏன் டைமண்ட் கல்கண்டு சொன்னேன் அப்படின்னா, சுக்கிரன்னா இனிப்பு. அதை நம்ம துளசி வச்சு சாத்தி வழிபாட்டுப்பட்டு அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறது மிகச்சிறந்த நற்பலனை கொடுக்கும். ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பூரம் என்பது மங்களகரமான திருநாள். இந்த புனித நாளில் அவதரித்த ஆண்டாள் நாச்சியாரின் மற்றும் ஆடிப்பூரத்தின் மகத்துவமும் பற்றி ஜோதிடர்கள் என்ன சொல்கிறார்கள்? வாங்க கேட்போம். ஆடிப்பூரம், ஆடிப்பூரம்னாவே அம்பாள். அம்பாளை வணங்குறது, அம்பாளோட வழிகள், அம்பாளுக்கு செயல் பண்ணி அவங்களுக்கு நிறைய காய்கறிகள் வழிகள் வச்சு செயல் பண்ணி அவங்களோட அந்த ஆசீர்வாதம் பெறுறதுக்கும், அம்பாள் பிறந்த வழியும் அந்த நாள் அம்பாள் உருவானது பூரத்தில் உருவாகிறாங்க, பூர நட்சத்திரத்தில், அதோட வழி பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமாக சொல்லணும்னா, ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் ஆண்டாள் தெய்வத்தன்னையை அடையிறாங்க. அந்த ஆண்டாளோட தெய்வநிலையை அடையிறதுனால்தான் ஆண்டாளுக்கும் வழி பண்ணுவாங்க. அதனால் அம்பாளுக்கு வழி பண்ணுற மாதிரியா ஆண்டாளுக்கு வழி பண்ணி செயல் பண்ணுறது தான் இந்த ஆடிப்பூரத்தோட முதன்மையான நாள். இந்த ஆடிப்பூரத்தை எவ்வளோ வணங்குறோமோ அவ்வளோ நல்லது. அது இல்லாமல் நமக்கு அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு புது வழியான செயல்கள் நம்ம செய்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு புது காரியங்கள், வீடு கட்டுதல், இல்லை வழி பண்ணுறது, இல்லைன்னா புது தொழில் ஆரம்பிக்கிறது ஆடி மாதம் செய்யக்கூடாது. பட் ஆடிப்பூரத்தில் நம்ம செய்யலாம். அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளை வழி பண்ணி செய்கிறது அம்பாளுக்கும் உகந்தது. அம்பாள் நிலைத்து செயல்பாடோடு இருக்குது இல்லை ஆண்டாள். ஆண்டாள் தெய்வத்தன்மை அடையக்கூடிய நாள் அந்த ஆடிப்பூரம். அதனால தான் நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய ஹோமங்கள், நிறைய வழிகள் பண்ணுவாங்க எல்லா கோயிலும். ஆடிப்பூரத்தன்னைக்கு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. ஆடி மாதம் வந்துடுச்சுங்க, ஆடிப்பூரமும் வந்துடுச்சு. இந்த ஆடிப்பூரத்திற்கு என்ன விசேஷம்? ஏன் ஆடிப்பூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து மாலை சாற்றி வழிபாடு பண்ணுவது, பூக்களால் அலங்காரம் செய்வது, அதே மாதிரி வளையல் மாற்றிக்கொள்வது, சீமந்தம் வைப்பது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பொருட்களை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா முகம் பார்க்குறோம் கண்ணாடி, இதெல்லாம் வந்து ஏன் தானமாக கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திற்கு ஏன் அவ்வளவு ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பரிகாரங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா அதனுடைய மூல காரணத்தை நம்ம அறிஞ்சு அந்த பரிகாரத்தை எப்படி செய்தால் அது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தாங்க இந்த பதிவு. முதல்ல ஆடிப்பூரம் அப்படின்னா இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் தாயார் பிறந்த தினம்ங்க. எதுக்கு ஆண்டாளோட வரலாறுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, முதல்ல இதுக்கு டைரெக்டாக நம்ம பரிகாரம் சொல்லிடலாங்க. இந்த பரிகாரத்தை யார் ஃபாலோ பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத அந்த மூலக்கூறு என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த பரிகாரம் செய்ய சொல்ல அந்த பரிகாரத்தின் மீதே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போது ஒரு பரிகாரம் எப்போ வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஆத்மார்த்தமாக நம்பி அதை நம்ம நடைமுறையில் எடுத்துகிட்டு வந்து ஆத்மார்த்தமாக அந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி பெறும். அப்போது அந்த பரிகாரத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால், அப்போது ஆண்டாள் அதை எப்படி பயன்படுத்தினார், அப்போ ஆண்டாளோட பெருமை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்படின்னா தான் அந்த பரிகாரத்தையே நீங்கள் வந்து ஒரு பயபக்தியோடு ஃபாலோ பண்ணுவீங்க. அப்போ ஆண்டாள் தாயார்ன்றவங்க யார், அவங்களுடைய புகழ் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க.
ஸோ ஆடி மாதம் பூர நட்சத்திரம் அன்று ஆண்டாள் தாயாரோட ஜனனம், அதாவது அன்றைக்கி தான் ஆடி பூரத்தில் தான் அவங்களோட ஜெயந்தி நாளுங்க. சரி, அப்படி என்னப்பா அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினிசம் பற்றி பேசுகிறோம், சம உரிமை பற்றி பேசுகிறோம். அது இந்த காலகட்டத்தில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பெருசாக பேசப்படுற காலங்கள்னா அப்படின்னா வந்து 40லேருந்து ஒரு 60 வருஷம் முன்ன பின்ன நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் சொல்கிற காலம், ஆண்டாள் தாயாரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 1000 வருடத்திற்கு முன்னாடி வந்து இந்த ஃபெமினிசம் இதெல்லாம் வந்து உடச்சி பெஞ்ச் மார்க் செட் பண்ணவங்க ஆண்டாள் தாயாருங்க. ஸோ அதுக்கு உதாரணம் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் 12 பேர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அதில் 11 ஆழ்வார்களை ஒரு தராசில் வைத்தாலும் அது பாருங்கள், அதுவே வந்து ஒரு சங்கோஜமான விஷயம். ஏன் அப்படின்னா அதில் ஒவ்வொருவருமே வந்து மிகச்சிறந்த நிபுணர்கள், நிபுணத்துவம் பண்டிதத்துவம் அடைந்தவர்கள், பக்தியில் சிறந்தவர்கள், சரணாகதி தத்துவத்தில் சிறந்தவர்கள். போதத்தாழ்வார் இருக்கார், பேயவர் இருக்கார், மதுரகவி இருக்கார். ஸோ இவங்கள ஒரு தராசில் ஒரு பக்கம் வைக்கிறதுன்றதே வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இவர்களை ஒரு தராசில் வைத்து மற்றொரு பக்கத்தில் ஆண்டாள் தாயாரை வைத்தால் அதில் ஆண்டாள் தாயாரே வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னது நான் கிடையாதுங்க. இதை சொன்னது வந்து மணவாள மாமுனி. அவரே ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியார். அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆண்டாள் தாயாரின் பெருமை என்ன அப்படின்றது ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து வேற என்ன, இவங்க யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஊமையான கருத்து வந்து சொல்லாங்க. அதாவது ஏறார்ந்த கன்னி யசோத இளம் சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை சொல்கிறாங்க. அதாவது சின்ன வயசில் அவர் எப்படி இருக்காருன்னா இளம் சிங்கம் மாதிரி இருக்காராம் பார்க்குறதுக்கு. அந்த ஆண் சிங்கத்தை கரம் பிடித்த, காதலித்து பக்தியால் கைப்பிடித்த ஒரு பெண் சிங்கத்தின் வரலாறு தான் இந்த ஆண்டாள் தாயாரினோட வரலாறுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டாள் தாயாரோட வரலாறு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்க சொல்ல நம்ம இன்னொரு வீடியோ தனியாக போடலாம். பட் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வேறு என்னங்க இவங்க பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது சரணாகதி தத்துவம் ஆகட்டும், பக்தி ஆகட்டும், இதில் வந்து ஒரு உச்சநிலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த உச்சநிலையை கடந்த நிலையை தொட்டவது பெண்ணாக இருந்து சாதித்தவர் யார்? ஆண்டாள் தாயார். அதே மாதிரி தத்துவார்த்த கொள்கைகள் அப்படின்னாக்கா, அதாவது உலகியல் தத்துவார்த்த கொள்கைகள், அதாவது மரணம், இந்த உலகம் மாயரூபமானது, இதுலேருந்து நம்ம விடுவிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீடு பேர் அறையணும், அந்த மாதிரி தத்துவார்த்த கொள்கையில் ஆன்மீக ரீதியாக பேசுனதும் யாரும், உச்சகட்ட நிலையை வந்து பேசுனது யார் அப்படின்னா அதுவும் ஆண்டாள் தாயார் தாங்க. காதல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாலும் அதில் ஒரு உச்சம் இருந்துச்சுன்னா அந்த உச்சத்தையும் பெஞ்ச் மார்க்கை வந்து பிரேக் பண்ணி அதை உச்சத்திற்கு கடந்த நிலையை தொட்டவர் யாருன்னா அதுவும் வந்து ஆண்டாள் தாயாருங்க. அந்த இது ஏதோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேச்சாக சொல்ல, இது பாருங்கள், இப்போ நம்ம ஜென்சி கிட்டெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது லவ்வுக்கு வந்து அந்த நியூமராலஜி ரீப்ரசன்டேஷனாக அந்த 143 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐ லவ் யூக்கு வந்து 143 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டாள் தாயார் வந்து 1000 வருடத்துக்கு முன்னாடியே 143, நம்மளாம் இப்போ 143, அவங்க 1000 வருடத்திற்கு முன்னாடியே 143. எப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாசுரங்கள் 2 எழுதியிருக்காங்க. அதாவது திருப்பாவை ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த நாச்சியார் திருமொழின்றது என்ன அப்படின்னா 143, 143 வந்துடுச்சுங்களா. இந்த 143 பாசுரங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லவ் லெட்டர். யாருக்கு எழுதுகிறாங்க? ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு போடுற லவ் லெட்டர். இப்போ நம்ம கார்பரேட்லலாம் பண்ணுவோம் பாருங்கள், இதை 1000 வருடத்திற்கு முன்னாடி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சீனியர் மேனேஜருக்கு ஒரு மெயில் போடுறோன்னா சிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டிங் மேனேஜருக்கு வைப்போம். அந்த மாதிரி வந்து எம்பெருமான் மெருவனுக்கு, அதாவது பெருமாளுக்கு வந்து மெயில் போடுறாங்க, லவ் லெட்டர் அனுப்புகிறாங்கன்னா சிசி யாருக்கு வைக்கிறாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரே கல்லில் 2 மாங்க மாதிரி, அதாவது எம்பெருமானை எப்படி சரணாகதி அடையணுன்றதை சொல்லாமல் நம்மளுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே தத்துவத்தை தான் வாழ்ந்து காட்டி ஜெயிச்சும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள். பெண் உரிமை பற்றி பேசுகிறோம், பெண்களுக்கான சம உரிமை பேசுகிறோம் அப்படின்னு சொல்ல இந்த மணவாள மாமுனி சொன்னதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க. அதாவது ஆழ்வார்கள் 12 பேர்னா அந்த 11 பேருக்கு நிகராக ஒரு பக்கம் நிற்கிறவங்க யார் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார். ஸோ இந்த பெருமைகளெல்லாம் வந்து எப்போ சாதிச்சாங்க, எந்த காலகட்டத்தில் சாதிச்சாங்க அப்படின்னு சொல்ல இன்றைக்கி இதெல்லாம் செய்கிறதே வந்து பெரிய விஷயம். இவங்க வந்து இதெல்லாம் வந்து 9ஆம் நூற்றாண்டில் சாதிச்சு முடித்தவங்க. இவங்களோட பிறப்பு அப்படின்னு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து இவங்க பிறக்கிறாங்க. இவங்க பிறக்கும்போதே ஒரே ஒரு லட்சியம் தான்,
இறைவனை இரண்டரை கலக்கணும். அதுதான் அவங்களோட காதல், அதுதான் அவங்களோட லட்சியம். ஒரே ஒரு விளக்கு, அந்த இலக்கிற்கு ஒரே ஒரு லைஃப் முழுக்க அவங்களுடைய வாழ்க்கையே வந்து தவமாக மாற்றிட்டாங்க. இப்போ நம்மலாம் மெடிடேஷன் பண்ணுறது ஒரு 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பண்ணுறோம், இல்லை ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறோன்னா அவங்க தவ வாழ்க்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் நடுவில் தான் வந்து போகும். அப்போ வாழ்வே ஒரு தவமாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய, அதாவது ஸ்ரீதேவி பூதேவியின் மானிட ரூபமாக பிறந்த அம்சம்தான் வந்து ஆண்டாள் நாச்சியார். சரிங்க, அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட இலக்கை என்ன விஷயங்கள் அவங்களுடைய வாழ்வு மூலமாக வந்து ஜோதிட ரீதியாக நட்சத்திர காரகத்துவம் ரீதியாக என்ன பரிகாரங்கள் எடுத்தாங்க, ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அதில் வெற்றி அடைஞ்சிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அதாவது அந்த பூக்கட்டி போட்டு பரிகாரம் எடுத்தல் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ஆண்டாள் தாயாரின் வாழ்க்கையிலேருந்து தாங்க அந்த விஷயமே வந்து உருவாச்சு. அதாவது முதல்ல அவங்க பூக்கட்டி போட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி போயிட்டு அதை தானே சூடி, அதனால தான் ஆண்டாள் தாயாருக்கு சூடி தந்த சுடற்கொடியாள் அப்படின்ற பேரே வந்துச்சுங்க. அப்போ அந்த மாலையை போட்டு அழகு பார்ப்பாங்களாம். ஓ, இது பெருமாளுக்கு போட்டால் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து ரசித்து பக்தியுடன் சிரத்தையுடன் அந்த பூவை கட்டி முதல்ல அவங்க போட்டு பார்த்து அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாளுக்கு சார்த்தி வழிபாடு பண்ணுவாங்க. இது தினமும் செய்து கொண்டு இருந்தார்கள் ஆண்டாள் தாயார்கள். பூர்வ நட்சத்திரம்னா பூக்கள். அப்போது யார் ஒருவர் தன் கையால் பூவை கட்டி, அந்த காலத்துலலாம் பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா பூக்கட்ட தெரியுமா அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. பொண்ணுக்குனாலே பூக்கட்ட தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் தான் நினைத்தை சாதிக்கிறதுக்கு மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் வந்து இந்த பரிகார நிமித்தமாக காரணமாக தான் அந்த கேள்வியெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ பூர்வ நட்சத்திரம்னா பூக்கள் வந்துச்சு. எந்த பூக்கள் அப்படின்னு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா மல்லி, குண்டு மல்லி வந்து, ஏன்னா சுக்கிரனோட அம்சம்ன்றது சொல்ல குண்டு மல்லி வருது, தாமரையும் வருது. அது சிம்ம வீடு அப்படின்றது பூர்வ நட்சத்திரம் இருக்கிறது சிம்ம வீடுன்னு சொல்ல செந்தாமரை அப்படியும் வருது. ஓகே, இப்போ நம்ம மல்லிப்பூ எடுத்துக்கலாம். மல்லிப்பூவால் ஒரு மாலை கட்டணும். இது என்னைக்கு கட்டணும்? பூர்வ நட்சத்திரம் அன்று கட்டணும். எங்கே கட்டணும்? ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு யார் ஒருவர், அதாவது திருமண தடையாக இருக்குது, திருமணம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்குது, கிட்ட முடிகிற மாதிரி வருது, நடக்க முடியாமல் போயிடுது, அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை பேர், அப்போ ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க, ஸோ குழந்தைக்காக வேண்டுறாங்க. அப்படி இல்லை என்றால் கணவன் மனைக்குள்ளே ஒரு பிணக்கு இருக்குது, அந்த பிணக்கு சரியாக போகணும் அப்படின்றது அவங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும். இன்னொன்று இது சொல்லிடுறாங்க, இது பெண்கள் தான் பண்ணுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. இந்த முறை வந்து ஆண்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பூர நட்சத்திரம் அன்று குண்டு மல்லிப்பூவை சரமாக கட்டி அதை ஒரு ஆண்டாள் தாயார் கோயில்லையோ, சரி ஆண்டாள் தாயார் கோயில் எங்கள் ஊரில் இல்லைங்க, ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு அந்த பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு செய்வது. வழிபாடுனா என்னங்க, கொஞ்சம் துளசியும் கொஞ்சம் கற்கண்டும் வாங்கிட்டு போங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிட்ட பிறகு உங்கள் கையால் ஒரு டைமண்ட் கல்கண்டு வாங்கிட்டு போகிறோன்னா, ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு போகிறோன்னா, அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்கள் கையால், அதாவது யாருக்கு திருமணம் ஆகலையோ அவங்க அதை கொடுக்கலாம், யாருக்கு குழந்தை பாக்கம் இல்லையோ அவங்க அர்ச்சனை முடிச்சிட்ட பிறகு அதை கையால் கொடுக்குது. எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு உங்களோட மனதார அந்த கோரிக்கையை வைக்கணும். இந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இது எது அப்படின்னா, அந்த பூவை எடுத்து வச்சு கட்ட சொல்ல அந்த வேண்டுதலை வைக்கணும். திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடக்கணும் அப்படின்றத வேண்டுதல் வைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லைன்னா அந்த பூக்கட்டை சொல்லவே அந்த வேண்டுதல் வைக்கணும். இந்த இடத்துல ஜோதிட ரீதியாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னென்னலாம் சம்மந்தப்படுது அப்படின்னா, பூக்கட்டி மாலை போகிறது ஒரு அற்புதமான பரிகாரமாக வருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். இது தவிர்த்து வேறு என்னடனா கண்ணாடி. இப்போ தெரியுதுங்களா, ஏன் வந்து ஆடிப்பூரத்தன்று கண்ணாடி வளையலை தானமாக கொடுத்தல், வளையல் மாற்றுதல், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடியை தானமாக கொடுத்தல் ஏன் சிறப்பான பரிகாரம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கேருந்து தான் அது வந்து ஆணிவேர்லேருந்து இப்படி தான் நம்ம வந்து அது பரிகாரமாக மாற்றி இன்றைக்கி நடைமுறையில் வந்து அது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக மாறிடுச்சு. ஸோ ஆடி மாதம் பூர்வ நட்சத்திரம் என்று பார்த்திங்கன்னா நம்ம கையால் பூக்கட்டி மாலை போடுவதும், அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி பொருட்களை, கண்ணாடி வளையலை வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுத்தல், இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். சரி, இதுக்கு கால நேரங்கள் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையே வருது ஆடி மாதம் பூர்வ நட்சத்திரம். அப்போ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அதுவே சுக்கிரனோட அம்சத்துலேயே வந்துடுச்சுங்களா. ரெண்டாவது காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர ஹோரையாகவே வருது. இந்த சுக்கிர ஹோரையில் இந்த பரிகாரத்தை அருகாமையில் இருக்கும் பெருமாள் கோயிலில் எடுப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததுங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோட பயபக்தியோட அந்த காலத்தில் இந்த பூட்களை கட்டி எம்பிரானுக்கோ அல்லது
பிராட்டிக்கோ அதை சாற்றி வழிபாடு பண்ணுவது அந்த இனிப்பு. ஏன் டைமண்ட் கல்கண்டு சொன்னேன் அப்படின்னா, சுக்கிரன்னா இனிப்பு. அதை நம்ம துளசி வச்சு சாத்தி வழிபாட்டுப்பட்டு அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறது மிகச்சிறந்த நற்பலனை கொடுக்கும். இது இந்த மாதம் மட்டும்தான் பண்ணுமா? இந்த மாதம் ஆண்டாள் பிறந்த மாதம் என்பதனால் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இது மற்ற மாதங்களையும் பண்ணால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதை தயவுசெய்து எல்லாரும் பயன்படுத்திங்க. ஆடிப்பூரம் அருமையான ஒரு திருநாள். ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாளை நாம் ஆடிப்பூர நாளாக கொண்டாடுகிறோம். அதாவது சாக்சாத் பார்வதி தேவியார், உமாதேவியார் அவதரித்த நாளாகவும் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இன்னொரு விஷயம், இந்து மதத்தில் 6 சமயங்கள். சிவனை முழுமுதற் கடவுளாக வழிபடுபவர்களுக்கு சைவர்கள் என்றும், விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக வழிபடுபவர்களுக்கு வைணவர்கள் என்றும், சக்தியை முழுமுதற் கடவுளாக வழிபடுபவர்களுக்கு சாக்தம் என்றும், கணபதியை முழுமுதற் கடவுளாக வழிபடுபவர்களுக்கு காணாபத்தியம் என்றும், முருகப்பெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபடுபவர்களுக்கு கௌமாரம் என்றும், சூரிய பகவானை முழுமுதற் கடவுளாக வழிபடுபவர்களுக்கு சௌரம்னு ஒரு 6 சமயம் இந்து மதத்துல அதாவது ஒரு பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. 6 சமயங்களா. அதுல ஃபர்ஸ்ட் சைவம், வைணவம், சாக்தம், இது 3 ஒரு பிரிவு. அடுத்தது காணாபத்தியம், கௌமாரம், சௌரம்ன்ற ஒரு பிரிவு. இதுல அந்த அடுத்த பிரிவு 3 பிரிவு முதல் பிரிவோட தழுவி வரும். அப்ப இந்த சைவர்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த சைவர்கள் சிவனுடைய அடியார்களை நாம் என்ன சொல்லுவோம்? அடியார்களை நாயன்மார்கள்னு சொல்லுவோம். நாயன்மார்களுடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய அற்புதங்களை எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதே விஷ்ணு பகவானுடைய அடியார்களை ஆழ்வார்கள்னு சொல்றோம். அதுல மெயினா 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களில் மிகச்சிறந்த ஒரு ஆழ்வார்னு பார்த்தா ஆண்டாள் நாச்சியார். அந்த ஆண்டாள் நாச்சியார் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்துல அவதரிக்கிறாங்க. அந்த நாளை தான் நம்ம ஆடிப்பூர திருநாளா கொண்டாடுறோம். அப்ப அந்த ஆடிப்பூர நாளுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. நம்ம ஊர்கள்ல, நம்ம நகரங்கள்ல, நிறைய இடங்கள்ல அம்மன் கோவில்ல மிகுந்த விசேஷமான ஒரு நாளா, மாதமா இந்த மாதங்கள் போகும். அம்மனுக்கு சந்தன காப்பு, குங்கும காப்பு, மஞ்சள் காப்பு, அதே மாதிரி பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த ஆடிப்பூர திருநாள்ல பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பேரு இல்லாதவங்க இந்த ஆடிப்பூர திருநாள் அன்று வளையல் காப்பு, அதாவது கண்ணாடி வளையலை அம்பாளுக்கு சாத்தி, அதாவது ஒரு சீமன், அதாவது வளையக்காப்பு எப்படி செய்வாங்களோ ஒரு பெண்ணுக்கு, அதே மாதிரியே கடவுளுக்கு வளையக்காப்பு செஞ்சு தனக்கும், தனக்கு குழந்தை இல்லாம நெடுநாட்களா இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, அவங்க அந்த கோயில்ல போய் அந்த வழிபாட்டு முறைகளை அவங்க கேட்டு அதை பின்பற்றி அந்த வளையக்காப்பு அவங்களே பண்ணிக்குவாங்க. இப்படி பண்ணும் பொழுது அடுத்த வருஷத்துலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை கையில இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இதுதான் அந்த ஆடிப்புறத்தினுடைய மிக சிறப்பு. நம்ம நாட்டுல இந்து மதம் அவ்வளவு அற்புதமான ஒரு மதம். அந்த இந்து மதத்தில் இந்த அங்கங்கள் இருக்கிறது, சைவம், வைணவம். இந்த சைவம் வைணவத்தினர் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கை முறையோட ஒற்றி வழிபாடுகளையும் அதன் சிறப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்தோம்னா நம்ம கேட்கிற அந்த வரம் கண்டிப்பா கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது, விடிய காலையில ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த நாள் வரைக்குமே அது இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாவே அந்த ஆடிப்பூர திருநாள்ல நம்ம வீட்டு பெண்மணிகள் எல்லாமே ஒரு வேண்டுதலை வைக்கிறது. குழந்தை இல்லாதவர்கள், அதே மாதிரி குழந்தை கர்ப்பிணி பெண்களுமே அந்த இதுல கலந்துக்குவாங்க. விரதம் இருக்க தேவையில்லை. அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு அறிவான ஒரு தீர்க்க ஆயுளோட ஒரு குழந்தை செல்வம் பிறக்கும். எந்த தடையும் இல்லாம பிறக்கும். நீண்ட நாள் திருமணம் நடைபெறாதவங்க அந்த பெண்கள் அங்க போய் பண்ணுவாங்க. இது பெண்களுக்கே ஒரு விசேஷமான ஒரு நாளுன்னு தான் அதை நம்ம ஆடிப்பூர திருநாளை நம்ம சொல்றோம். வைகுண்டத்துல பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பூமாதேவியை பாக்குறாரு. உலகத்தை ரட்சிக்கக்கூடிய சக்தி தேவியா அவதரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, திருவள்ளிபுத்தூர்ல ஆழ்வார் இருக்காரு. ஆழ்வாருடைய வீட்டுல ஒரு துளசி மாடத்துக்கு அருகில ஒரு குழந்தையா ஆண்டாள் நாச்சியார் பிறக்கிறாங்க. அந்த அவதரித்த நாள், உலகத்துக்கு வந்த நாளை நம்ம ஆடிப்புறமா கொண்டாடுறோம். இந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கோயில்ல போய் இந்த வழிபாட்டு முறைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சிறப்பா செய்யறது ஒரு விஷயம். அங்க நீங்க போனீங்கன்னாவே அந்த கோயில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது நீங்க பார்த்துட்டு நீங்க அந்த வளையல் காப்பிடுறது, அந்த வளையலை கண்ணாடி வளையல நம்ம தானமா மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க வாங்கிட்டு போய் கொடுத்து அதை அம்பாள்கிட்ட அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி அதை எடுத்து வருகிற சுமங்கலி பெண்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கோவில்ல அங்கேயே பாசுரங்கள் படிக்கிறது, திருப்பாவை படிக்கிறது, லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறது,
அபிராம அந்தாதியை ஓதுறது, ஸ்தோத்திரங்களை நீங்க வாசிக்கும் போது, அதை அங்க ஓதும் போது உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும், தீமைகள் விளையும். நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் ரொம்ப சிறப்பா முடியுங்க. அதனால ஆடிப்புற திருநாளை மிக நேர்த்தியா நம்ம நாட்டுல எல்லாம் அருமையா கொண்டாடுறாங்க. இது பெண்கள் எதிர்நோக்கிட்டு இருப்பாங்க. இந்த 12 மாதங்கள்ல ஆடி மாதம் வருவது, ஆடி வெள்ளி மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. உமாதேவியார் அவதரித்த நாளாவும் கருதுறோம். ஆண்டாள் நாச்சியாரினுடைய சிறப்பு வாய்ந்த அவதரித்த திருநாளாவும் நம்ம இந்த நாளை வழிபடுறோம். இதுல நம்ம வேண்டுதலோட உண்மையான பயபக்தியோட நம்ம வேண்டணும்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமண தடைகள் இருக்கவங்களுக்கு திருமண தடையை நீங்கி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். குழந்தை இல்லாதவங்க தானே வளையக்காப்பு விட்டு நம்ம கர்ப்பமா இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தி அந்த கோவில்ல அந்த வழிபாடு செஞ்சு அந்த வளையலை வாங்கி நம்ம அணிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதுதான் ஆடிப்பூர திருநாளுடைய மிக சிறப்பு. ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமான மாதம், அம்மனுக்கு உகந்த மாதம். அதுவும் ஆகஸ்ட் மாதம் 2026 14ஆம் தேதி வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் திரு ஆடி பூரமா ரொம்ப விசேஷ தினமா எல்லா இடங்கள்லையும் கொண்டாடப்படுது. இது அம்மன் பூமியில பராசக்தியா அவதரித்த நாளாகவும், ஆண்டாள் நாச்சியார் அம்மன் அதாவது சூடி கொடுத்த சுடற்படி ஆண்டாள் அவர்கள் அவதரித்த நாளாகவும் இந்த திரு ஆடிப்பூரத்தை கொண்டாடுறாங்க. எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே இந்த ஆடிப்பூரத்தன்று ரொம்ப விசேஷமான அபிஷேக பூஜை அலங்காரம் நடக்கும். அம்மனுக்கு பெண்ணா அலங்காரப்படுத்தி வளைகாப்பு நடத்தி ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய இந்த ஆடிப்பூரம்ன்றது பெரிய விசேஷமான நாளாகும். ஆடிப்பூரத்தன்று அம்மனை அலங்காரப்படுத்தி கண்ணாடி வளையல்கள், மஞ்சள், பச்சை, சிவப்பு நிற வளையல்கள் அணிஞ்சு வளைகாப்பு நடத்தி அந்த வளைகாப்பு நடந்த வளையலை வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமா கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. அந்த தானமா வாங்கக்கூடிய வளையல்னால நம்மளுடைய குடும்பத்திலையும் சுபிட்சம் நிறைய வரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு. ஆண்டாள் திருப்பாவையின் 30 பாசுரங்களையும் பாடுறதும் நல்லது, அதை காதால கேட்கறதும் நல்லது. அம்மனுடைய லலிதா சகஸ்வர நாம அந்த பாடலையும் நம்ம கேட்கறதும் பாடுறதும் ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாள் இன்னைக்கு ஆடிப்பூரத்தன்று. பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சுக்கிரனுடைய நட்சத்திரமா கொண்டாடுறாங்க. சுக்கிரனுடைய நட்சத்திரம் அதுதான். சுக்கிர பகவான் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர், வசதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், நல்ல சொத்து பத்து வாங்கக்கூடியவர், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடியவர், நல்ல வண்டி வாகன வசதியை கொடுக்கக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்பூர நட்சத்திரம் அன்று திருமணம் தாமதமானவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான பக்தர்கள் எல்லாருமே அம்மனுக்கு அபிஷேக அலங்காரத்தை கண்ணால பார்த்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த வளையலை தானமா வாங்கிட்டு அணிவிச்சுக்கிட்டாங்கனாவே நல்ல சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும். திருமணம் தாமதமானவங்களுக்கு திருமண பாக்கியம் நல்லா கிடைக்கிறது, குழந்தை பேரு கிடைக்கிறது, வசதியான வாழ்க்கை கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல நன்மையா நடக்கக்கூடிய அமைப்பு அந்த நாளுக்கு உகந்தமான நாள். சுக்கிர பகவானுடைய அந்த வசதியான வாழ்க்கையும் நல்ல ஒரு சுமங்கலியா வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த நாள் அன்னைக்கு அம்மனை வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு அதனுடைய அனுகிரகம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் உண்டு. சுக்கிர பகவான் அப்படின்னாவே யாரு? அவர் மங்கள பொருட்களை உடையவர். மங்கள பொருட்கள் அப்படிங்கிறது கண்ணாடி வளையல், கொலுசு, மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடையவர். அப்ப கண்ணாடி வளையல பெண்கள் அதை அணிவிச்சுக்கிட்டு கொலுசு போட்டுட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள நடமாடும் போது அந்த கண்ணாடி வளையலுடைய சத்தமும் கொலுசு சத்தமும் அந்த வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமே அந்த குடும்பத்துல அந்த வீட்டுக்குள்ள நிறைஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்கிறதுனால எல்லா பெண்களும் எந்த வகையிலையாவது ரொம்ப ஏழ்மையா இருந்தா கூட கண்ணாடி வளையல் அணிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான தன்மை, நல்ல ஒரு மங்கள பொருளாகவும் சுமங்கலியா வாழ வைக்கக்கூடிய தன்மையும் அந்த கண்ணாடி வளையலுக்கு உண்டு. அம்மன் கோவில்ல விசேஷங்கள் நடக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா அதை கண்ணால பார்க்கறதும் நல்லது. அந்த அம்மனுக்கு பாத்தீங்கன்னா அபிஷேக ஆராதனை பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் இன்னும் விசேஷமானது.
அப்ப அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று அபிஷேக ஆராதனை பண்ணும்போது அபிஷேக பொருள்ல ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கறதும், அம்மனுக்கு சாத்தக்கூடிய வளையல எடுத்துட்டு போய் அம்மனுக்கு படைச்சு அதை வாங்கிக்கிறதும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பும், மன நிம்மதியும் மன சந்தோஷமான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடிப்பூரத்தன்று வரக்கூடிய ஆண்டாள் பிறந்த நாளான இந்த ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமானது. வீட்லேயே கூட பெண்கள் அம்மனை நம்ம வீட்டுக்கே வர வச்சு நம்மளுக்கு அம்மனை அலங்காரப்படுத்தி அவங்கள கும்பிட்டும் நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம். வீட்டில் பூஜை அறையில் மாக்கோலம் போட்டு வாழை இலை பரப்பி அதில் பச்சரிசி, அது மேலே கும்ப கலசம் வச்சு மாவிலை தோரணங்கள் அதில் வச்சு தேங்காயும் வச்சு மேலே பூ அலங்காரம் பண்ணி மலர்களால் அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்தி அம்மனுக்கு வைக்கக்கூடிய நைவேத்திய பொருள் எல்லாமே வச்சு, அதுவும் அக்கார வடிசல் செஞ்சு வைக்கிறது இன்னும் விசேஷமானது. அம்மனுக்கு தேங்காய் பழம் என்னென்ன நைவேத்திய பொருள் எல்லாமோ வைக்கிறோமோ அது கூட அக்கார வடிசலும் செஞ்சு நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த அம்மனுக்கே கூட நம்ம வளையல், மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், சில பேர் வஸ்திரமெல்லாம் சுமங்கலி பெண்ணுக்கு தானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கி வச்சு பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை, கன்னி பெண்களை கூட்டிகிட்டு நம்ம லலிதா சகஸ்ரநாமம், திருப்பாவை, ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்கள் பாடுறது அல்லது காதால கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு படைச்சி அந்த வளையலையும் அந்த வஸ்திரத்தையும் மங்கள பொருட்களையும், மஞ்சள் குங்குமம் மாதிரியான மங்கள பொருட்களையும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் நம்ம தானமாக கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த அம்மனே ஆசீர்வதித்து நம்மளுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயும் பெண்கள் ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு அலங்காரம் செய்து வளைகாப்பு செய்து இந்த விசேஷ நாளை கொண்டாடினா அம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சுமங்கலிகள் அன்றைக்கு மஞ்சள் கயிறு புதுசாக மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் அன்னைக்கு பண்ணிக்கலாம். ஆடிப்பூரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அம்மனை அவதரித்த நாளாகவும் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நாளையும் நம்ம விசேஷமாக கொண்டாடும் போது மக்கள் உலகம் எல்லாமே சுபிட்சமாகவும் சுமங்கலியாகவும் வசதியான வாழ்க்கையாகவும் வாழக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குங்கிறதுனால இந்த ஆடிப்பூரத்தன்று எல்லா பக்தர்களும் அருகில் இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோவில்களுக்கும் போய் அபிஷேக ஆராதனை கண்ணால் பாருங்க, அதுக்கான பொருளை வாங்கி கொடுங்க. அந்த கண்ணாடி வளைகளை தானமாக கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிட்டு உங்கள் வீட்டு சுமங்கலி பெண்ணுக்கும் உங்கள் சுமங்கலி பெண்களும் போட்டுக்கோங்க. இது குடும்பத்துக்குள்ளார மகிழ்ச்சியாகவும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இனிமையாக இல்லறம் நடத்தக்கூடிய அமைப்பையும், நல்ல குழந்தை பாக்கியத்தையும், திருமணம் தாமதமானவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும், நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பூர நட்சத்திரத்தினுடைய கடாட்சத்தை எல்லாரும் பரிபூர்ணமாக வாங்கிக்கணும். அவங்களுடைய அருளோடு அம்மன் அருளோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்குகிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத சிறப்பை பற்றி பார்க்குறோங்க. ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உகந்த நாள். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எந்த ராசியில் போகிறாரோ அந்த ராசிக்கு உண்டான மாதம் தான் நடக்கும் தமிழ் மாதத்தில். அப்படின்னு சொல்லும்போது ஆடி மாதம் கடக ராசியில் பயணிக்கிறாரு சூரிய பகவான். கடகம் சொல்கிறது காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா 4ஆம் வீடு. 4ஆம் வீடுன்னு சொல்கிறது தாயை குறிக்கக்கூடியது. கடகத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா தாய் காரகன் ஆவார். அப்புறம் இந்த மாதத்தில் அம்மனுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இப்போ ஆடி பூரத்தை பற்றி பார்க்குறோம். ஆடி பூரம் என்பது ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் திருநாளாகும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்களை காக்க உமாதேவி சக்தியாக அவதரித்த திருநாளாகும். அதேமாரி ஸ்ரீவெளிபுத்தூர் பூமாதேவி ஸ்ரீ ஆண்டாளாக அவதரித்த திருநாளாகும். சைவம் மற்றும் வைணவம் ஆலயங்களில் மிக சிறப்பாக வழிபாடுகள் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம் வருகிறது. அன்று நீங்கள் அம்மனுக்கு உங்களால் முடிந்த அளவு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு. அம்மனுக்கு கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்யப்படுகிறது. கலந்துக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்கும்.
திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்ப வளங்கள் மேன்மை அடையும். இந்த வழிபாடுகள் செய்வது மூலியமாக அம்மன் அருள் உங்களுக்கு கிடைத்து அனைத்து சகல பாக்கியங்களும் கிடைத்து அமைய என்னோட வாழ்த்துக்கள்.